ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மகாநதி பார்க்க போகிற மகாநதியில் வந்துட்டு ஹாப்பி பர்த்டே டு யூன்னு சொல்லிட்டு பாட்டெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் பேத்து எடுத்தாலும் பேத்தா சாங் ஒன்று குறலடா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா கேக்கெல்லாம் கட்டிங் பண்ணியாச்சுங்க. கட் பண்ணிவிட்டு எல்லாருக்கும் ஆளுக்கு ஒரு வாய் ஊட்டி விட்டுட்டு அப்படியே நம்ம விஜயை பார்க்குறாங்க. வீக்காவோட ஃபேன்ஸ் எல்லாம் ஏங்குறாங்கம்மா, ஊட்டுமான்னு சொல்லி பார்த்தா கடைசியில் ரொம்ப தேங்க்ஸுங்கன்னு கையில் கொடுத்துறாங்க. அடேங்கப்பா, வீக்காவோட ஃபேன்ஸுக்கு ரொம்ப நாள் கழிச்சு ரொமான்ஸ் கிடைக்கும்னு நினச்சா கடைசியில் பார்த்தா டொபுக்குனேன்னு இப்படி ஏமாத்திட்டீங்களேப்பா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அந்த டைம் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா, பாட்டு போட்டு இவங்க டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. யார் மினி காவேரி யாழினி பாப்பாவும் ஆடிட்டு இருக்காங்க. இவங்க ஆடிட்டு இருக்க டைம்ல பாத்தியா அவர் எவ்வளவு ஹேண்ட்ஸமா இருக்காரு, அவரே பேசாம கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு காதல ஒரு பிட்டு போட்டு விட்டாங்க. யாரு நம்ம கங்கா தாங்க. கடைசியில என்ன வேலை பாக்குறாடா அப்படின்னு சொல்லிட்டு ஆமா ஸ்மார்ட்டா தான் இருக்காங்கன்னு டாவடிக்கிறாங்க. இப்பயும் நீ அப்பையும் டாவடிக்கிறதுல மட்டும் நிப்பாட்ட மாட்டியே, நீ சரியான ஆளு தான் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. கேட்டா பழசெல்லாம் ஞாபகம் இல்லைன்னு சொல்ல வேண்டியது. சரி பரவாயில்ல விடுங்க, இவங்களோட ரொமான்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணுவாங்கல்ல ஆடியன்ஸ், அதுக்காக இப்படி வச்சிருக்காங்க போல. இது ஒரு பக்கம் இருந்தாலும் அதுக்கப்புறம் பார்த்தா நான் இன்னைக்கு இங்கேயே இருக்கேன் அப்படின்னு குட்டி மினி காவேரி அடம்பிடிக்க சரின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போக அவங்க அம்மா பக்கத்தில் படுத்திருக்கிறத பார்த்து ஆனந்தப்படுறாங்களாமா சாரதா அம்மா. அதாவது பாருங்க, தாயும் பிள்ளையும் இன்னைக்கு தான் ஒன்றா படுத்து தூங்குறாங்கன்னு சொல்லிட்டு ஆனந்த கண்ணீர் வடிக்க, இதை பார்த்தோன்னே ஆனந்த கண்ணீர் வடிக்காதம்மா உன் கண்டே பட்டுருமான்ட்டாங்க. மறுநாள் காலையில் எழுச்சி மறுபடியும் ஆட்ட போடுதுங்க இந்த குட்டீஸுங்க. அதுக்கப்புறம் விஜய் வேற மாமா ஸ்கூலுக்கு கிளம்பலான்னு சொல்ல உடனே கிளப்பி கூட்டிகிட்டு போகிறாங்களாமா. யாரு? அதாவது சாரதா அம்மா தாங்க. நாளைங்கிற எபிசோடில் போட்டு காமிச்சாங்க. எல்லா குழந்தைக்கும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணுங்கன்னு அவங்க ஹெச்எம் சொல்ல கேட்டவுடனே அப்செட் ஆயிடுச்சு. என்ன பண்ணுறது, ரத்த பந்தம் இல்லையா, அதனால இவங்க அப்படிதான் இருப்பாங்க, நீங்கள் ஏன் அதெல்லாம் கேட்குறீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.